20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசினதையே இப்ப பேசிட்டு இருக்கிறது அது ஆக்கப்பூர்வமானது அல்ல. அன்றைக்கு நான் அப்படி பேசியிருந்தால் அது தவறு. பெரியாரிய மேடையில் பேசினது தவறு. இன்றைக்கு என்கிட்ட கேட்டீர்கள் என்றால் எங்களுக்கு பெரியாரே ஒரு பெரும் தவறு. அதுதான் எங்களுடைய கோட்பாடு. என்னை ஒருத்தர் கேட்டார், இது பெரியார் மண்ணுன்னு. எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான். அதுல எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு சொந்த பெரியார் 1000 பெரியார் இருக்கார். எங்கிருந்தோ வந்த பெரியார் எங்களுக்கு தேவையில்லை. அது எங்க கருத்து. அதுல அதுக்கு திரும்ப திரும்ப விளக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு உங்கள் மகன் என்ன அரசியலை எடுத்து வைக்கிறேன், எவ்வளவு ஆழ்ந்த நோக்கத்தோடு அன்போடு இந்த மண்ணை மக்களும் நேசித்து எடுத்து வைக்கிறேங்கிற நாங்கள் உங்கள் பிள்ளைகள் எடுத்து வைக்கிறோம்ங்கிறது தான் நீங்க கவனிக்கணும். கடந்த காலத்தையே பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. அப்போ உங்ககிட்ட கேட்கிறேன், நாங்க பேசிட்டோங்கிறீங்க. பரிசுத்தாவியால் இட்லி வேகுமான்னு கேட்ட கருணாநிதிக்கு ஏன் ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டா உங்ககிட்ட பதில் இருக்கா? கன்னியாஸ்திரிகள் எல்லாம் கன்னியாஸ்திரிகள் ஒண்ணும் இல்லையே என்ற கருணாநிதியை உங்களால மன்னிக்க முடியும், என்னையும் மன்னிக்க முடியாதா? என்னைய இது பண்ண முடியாதா? எல்லாத்தையும் மன்னிக்கிற எனக்கு கர்த்தரே மன்னிச்சாலும் நீங்க மன்னிக்க மாட்டீங்க பொழுது. அதுதான் இங்க இருக்கிற பெரிய இது. அதை விடுங்க. இப்ப என்ன அரசியல்? இன்னைக்கு சீமான் பேசுகிற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், தம்பி தங்கைகள், அவன் உடன் பயணிக்கிற உறவுகள் எடுத்து வைக்கிற அரசியல் என்ன? அது இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் தேவையா? தேவையில்லை. தேவையில்லை, நிராகரியுங்கள். தேவை, ஆதரியுங்கள். அவ்வளவுதான்.